Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin wa barik wa sallim alaihi. Amma ba'du, faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil azim al-Furqanil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allah ya'murukum an tu'addul amanati ila ahliha. Wa qala nabiyyuna Rasulullah sallallahu alaihi wasallam, salatul jama'ati tafdhulu salatal fatti bi 27 daraja atau kama qala alaihi salatu wassalam. எல்லாம் இல்ல அல்லாஹினுடைய அருள் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் நபியினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழவிருக்கின்ற அனைத்து மனிதர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலம் எல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலிலே எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, இந்த நாளையில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் சங்கை பொருந்திய ஜும்மாவினுடைய தினத்தில் ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல நேரத்தில் காலத்திற்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப சில விஷயங்களை நம்முடைய சிந்தனையில் வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செயல்படுவதற்கு கடமைப்பட்டவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, ஏதாவது ஒரு காரியங்களை நாம் செயலாற்றுகிற பொழுது தனியாக செய்வதை விட ஒரு கூட்டமாக சேர்ந்து செயல்படுகிற பொழுதுதான் அந்த கூட்டத்திற்குண்டான மதிப்பையும் மரியாதையும் நம்மால் உணர முடியும். அதே நேரத்தில் ஒருவர் தனியாக செய்யக்கூடிய அந்த காரியத்தை விட ஒரு கூட்டமாக சேர்ந்து செய்கிற பொழுது அந்த காரியத்தை, அந்த செயல்பாட்டிற்குண்டான ஒரு பவரையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க முடியும். அதே போலத்தான் அப்படி தனியாக செய்யாமல் கூட்டமாக செய்கிற பொழுது அந்த கூட்டத்திற்கென்று ஒரு தலைமை என்பது ஒரு அவசியமாக இருக்கிறது. தலைமை இல்லாத எந்த ஒரு அமைப்புகளும், சரியான தலைமை இல்லாத எந்த சங்கங்களும், சரியான தலைமை அமையாத எந்த நிர்வாகங்களும் உலகத்திலே சிறந்ததாக, மேம்பட்டதாக வரலாற்றிலே காண முடியாது. இன்றைக்கு இஸ்லாம் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு இஸ்லாம் என்கிற ஒரு நன்மார்க்கம் என்பது இன்றைக்கு உலகத்திலே வளர்ந்தோங்கி போய்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இந்த மார்க்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றதினுடைய மரியாதை, அந்த ஒரு மேன்மைதான் இன்றைக்கு இஸ்லாம் மேம்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. எல்லா இடங்களிலும் தலைமை இல்லாமல் இல்லை. தலைமை இருக்க வேண்டும். தலைமை இருந்தால்தான் நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், ஒரு குடும்பம் என்று இருந்தாலும் கூட அந்த ஒரு குடும்பத்திற்கு ஒரு தலைவன் என்பது ஒருவர் இருப்பார். அந்த தலைவர் தன்னுடைய குடும்பத்தை எந்த வழியிலே செயலாற்றுகிறாரோ அந்த வழியில் அந்த குடும்பம் செல்லுமையானால் நிச்சயமாக அந்த குடும்பம் மேலான ஒரு இடத்திற்கு, மரியாதைக்குரிய ஒரு அந்தஸ்திற்கு அது போய்கொண்டிருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு விழா என்று நடக்கிறது என்று சொன்னால் அந்த விழாவை சரியாக நடத்துவதற்கு, சரியான முறையிலே வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலைவர் என்பவர் அங்கே அவசியம் தேவைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தோமேயானால் தலைமை என்பது ஒரு அவசியம். எந்த அளவிற்கு என்று சொன்னால்,
இபாதத்திற்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவர் என்பதை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் என்பதை சொன்னதோடு மட்டுமல்ல, தனியாக செயல்படுவதை விட ஒரு ஜமாத்தாக ஒரு கூட்டமாக நீங்கள் செயல்படுகிற பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும் என்பதை பல்வேறு நிலைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய செய்திகளை ஹதீசுகளிலே வரலாறுகளிலே நம்மால் ஏராளமாக பார்க்க முடிகிறது. சாதாரணமான காரியத்திற்கு மாத்திரமல்ல, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு இபாதத் என்பதற்கு கூட ஒரு ஜமாத்தை ஒரு தலைமையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு வெற்றியும் இருக்கிறது சிறப்பும் இருக்கிறது என்று சொன்னார்கள். நாம் எல்லாம் தொழுகிறோம், தொழுது கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி, ஜமாத்தாக ஒன்று சேர்ந்து தொழுவது என்பது தஃதுலு ஸலாத்துல் ஃபத்தி பி 27 தரஜா. ஒரு மனிதன் தனியாக தொழுவதை விட 27 மடங்கு நன்மை அதிகம் உள்ளது ஒன்றிணைந்து ஒரே தலைமையின் கீழ் தொழுவது என்பது. அதற்கு அல்லாஹ் தஆலா 27 மடங்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான், அந்தஸ்துகளை கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உங்களிலே இருவர் தொழுவதற்கு தயாராகி விட்டார் என்று சொன்னால் இருவரிலே ஒருவரை நீங்கள் இமாமாக ஒரு தலைமை குறித்தானவராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். 3 பேர்கள் சேர்கிற பொழுது, 4 பேர்கள் சேர்கிற பொழுது, அதற்கு மேல் எத்தனை பேர்கள் சேர்ந்தாலும் அதிலே தகுதி படைத்த அந்த தலைமை பொறுப்பிற்கு தகுதியான ஒருவரை நீங்கள் தலைமை பொறுப்பை கொடுத்து அவருக்கு பின்னால் நீங்கள் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள், வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள். இந்த அமல் தான் அல்லாஹ்விடத்திலே அதிகம் நன்மைக்கு உரித்தானது என்பதையும் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். தலைமை என்று வருகிற பொழுது சரியான ஆட்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இன்றைக்கு இபாதத்தினுடைய விஷயத்திலே தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைமை பொறுப்பிற்கு வந்துவிட்டதனுடைய பின்விளைவுதான் இபாதத்தினுடைய மகிமை என்பது போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படக்கூடிய அந்த பொறுப்பு என்பது, தலைமைத்துவம் என்பது, குடும்பத்தினுடைய தலைமைத்துவமாக இருந்தாலும் சரி, மஹல்லாவினுடைய தலைமைத்துவமாக இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு தலைமைத்துவமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமானிதம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். நான் நிர்வாகத்தில் இருக்கிறேன், நான் தலைமை பதவியில் இருக்கிறேன், நான் ஆளும் வர்க்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறேன், இந்த மாவட்டத்தினுடைய, மாநிலத்தினுடைய, இந்த நாட்டினுடைய தலைமை பதவியிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், ஆகையினால் நான் எது செய்தாலும் யாரும் எதுவும் கேட்க முடியாது என்கிற ஒரு ஆணவம் அந்த பொறுப்பில் உள்ளவர்களுக்கு வந்து விடுமையானால் வெகு விரைவில் அவர்கள் அழிந்து போவதோடு மாத்திரமல்ல, அவர்களின் மூலமாக எந்த மக்களுக்கும் நியாயமான முறையிலே எந்த ஒரு காரியமும் நடைபெறாது, நடைமுறைப்படுத்த முடியாது என்பது நிதர்சனமான உண்மைகள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆக இப்படி தலைமை பொறுப்பை கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வினால் அமானிதத்தை அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அமானிதத்தை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும், சரியான முறையிலே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பண்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நான் மேலே ஓதப்பட்ட அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானதி இலா அஹ்லிஹா. உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தை, யாருடைய அமானிதம் உங்களுக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடத்திலே சரியான முறையிலே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன் வான்மறையிலே அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு தலைமைத்துவம் என்று வருகிற பொழுது ஏராளமான அந்த பல்வேறு வகையான தலைமைத்துவங்கள் இருந்தாலும் கூட இந்த காலத்திற்கு ஏற்ப ஒரு செய்தியை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அரசியல் என்பதும் அரசியலை நிர்ணயம் செய்வதற்கும் கூட ஒரு தலைமைத்துவத்தை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த தலைமைத்துவம் என்பது சரியான முறையிலே இல்லை என்று சொன்னால் அதிலே எந்த விதமான பலாபலனையும் எந்த மக்களும் பெற்றுக்கொள்ள முடியாது. பார்க்கிறோம் அல்லவா, நம்முடைய வார்டுகளிலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அரசாங்கத்திடம் சொல்லி நம்ம அந்த வார்டுகளினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய பதவிக்கு ஒருவரை நாம் தேர்வு செய்கின்றோம். ஊரினுடைய ஒட்டுமொத்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நகராட்சி சேர்மன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நகராட்சி தலைவரையும் நாம் ஒருவரை தேர்வு செய்து வைக்கின்றோம். அடுத்து பல ஊர்கள் சேர்ந்து பல ஊர்களினுடைய அந்த பிரச்சனைகளை மன்றத்திலே எடுத்து
அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லி அனைவருடைய தேவைகளையும் அதாவது பூர்த்தி செய்வதற்காக வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒரு பதவியை ஒரு மனிதருக்கு எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் அதாவது சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் என்கிற ஒரு பதவி அவருக்கு நாம் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் பல ஊர்கள் பல சட்டமன்றங்களினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு பார்லிமெண்ட் மெம்பர் என்று சொல்லக்கூடிய அதாவது எம்பி பதவிக்கு உரித்தான ஒருவரை நாம் தேர்வு செய்கிறோம். இப்படி பல நிலைகளில் ஒருவரை நாம் பொறுப்புதாரியாக ஆக்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் அந்த பொறுப்புதாரிகள் எல்லாம் இன்றைக்கு தகுதி படைத்தவர்கள் இல்லாததனுடைய பின்விளைவுதான் இன்றைக்கு மக்கள் பல்வேறு பிரச்சனைகளில் ஆழ்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்லிக்கொண்டு பண்பற்ற மனிதர்கள், பலமிக்க மனிதர்கள், தகுதி படைத்த மனிதர்கள் பல பேர்கள் ஒதுங்கிக் கொண்ட காரணத்தினால் இன்றைக்கு இது போன்ற அவல நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களை, முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த மட்டில் எல்லா துறைகளிலும் நாம் பங்கெடுக்க வேண்டும். எல்லா துறைகளிலும், அரசியல் துறை உள்பட எல்லா துறைகளிலும் நாம் பங்கெடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய நபிமார்கள் நமக்கு போதித்து கொடுத்த ஒரு வழிமுறை. இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களையுமே அரசியல் செய்திருக்கிறார்கள். அரசியல் செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை, அரசியல் செய்யாத நபிமார்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எல்லா நபிமார்களுமே அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன் வான்மறையில் சொல்லுகிற பொழுது எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்புகிற பொழுது அல்லாஹ் தஆலா நபியிடத்திலே கேட்டான், சுலைமான் அவர்களே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். எதை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள்? உங்களுக்கென்று ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அந்த அந்தஸ்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இறைவா ரப்பி ஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இறைவா எனக்கு நீ அன்பளிப்பாகத்தா, ஹப்லி எனக்கு ஒரு அன்பளிப்பை நீ கொடு. அந்த அன்பளிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முல்கன் ஒரு அரசாட்சியாக இருக்க வேண்டும். நான் ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த அரச பதவியும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு பின்னால் அந்த அரச பதவியை நீ யாருக்கும் கொடுக்க மாட்டாயே, அப்படிப்பட்ட ஒரு அரச பதவியை எனக்கு நீ அன்பளிப்பாக கொடு என்று நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ்வும் அந்த துஆவை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசாட்சியை போன்று இந்த உலகத்திலே வேறு எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கப்படவில்லை. உலகத்தையே ஆளுகிற, உலகத்தினுடைய எல்லா பாவங்களிலும் ஆட்சி செய்கின்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ் தஆலா நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததோடு மட்டுமல்ல, உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளையும் ஆளுகிற ஒரு பொறுப்பையும் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், மழையை வசப்படுத்தி கொடுத்தான், மலையை வசப்படுத்தி கொடுத்தான், தண்ணீரை வசப்படுத்தி கொடுத்தான். எல்லா வகையான நியமத்துகளையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பெற்றுக்கொண்ட ஒரு பதவியை, அந்த அமானத்தை அல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தில் செம்மையாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரசாட்சியை விரும்பி இருக்கிறார்கள். நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அரசினுடைய தவறான கண்ணோட்டத்தின் காரணமாக சிறையிலே அவர்கள் எல்லாம் தள்ளப்படுகிறார்கள். மிஸ்ர் தேசத்திலே சிறையிலே தள்ளப்படுகிற பொழுது சிறையிலே நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னன் அஜீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் ஒரு கனவை காண்கிறான். அந்த கனவானது எப்படி இருக்கிறது? 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் மென்று முழுங்குவதாக. 7 கொழுத்த மாடுகள், நல்ல தடகாத்திரமான மனிதர்கள், அதாவது மாடுகளை, மெலிந்த உடலுடைய 7 மாடுகள் மென்று முழுங்குவதாக, அப்படியே அவைகளை அழித்து விடுவதை போன்ற ஒரு கனவை அவர்கள் பார்க்கிறார்கள்.
தன்னுடைய அரச பதவி அரசர் அமைச்சர் பெருமக்களை எல்லாம் அவர் அழைத்து தான் கண்ட கனவிற்கு குறித்தான விளக்கத்தை கேட்குகிற பொழுது அந்த சபையிலே இருந்த ஒருவர் சொன்னார், மன்னரே, இந்த கனவிற்கு சரியான முறையிலே விளக்கம் பெற வேண்டுமானால் சிறையிலே ஒருவர் இருக்கிறார், யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் இருக்கிறார், அவரை நீங்கள் அழைத்து இந்த கனவிற்கு விளக்கம் கேட்டால் சரியான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி முடிக்கிறார். உடனே மன்னரும் நபியனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்தவரிடத்திலே கனவை சொல்லி விளக்கம் கேட்ட பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், தோழரே, மன்னரே, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னரே, தாங்கள் கண்ட அந்த கனவிற்கு என்ன விளக்கம் தெரியுமா? இந்த நாட்டில் 6 மாத காலம் பஞ்சம் ஏற்படும், அடுத்த 6 மாத காலம் எந்த விதமான பஞ்சமும் இல்லாமல் செழிப்போடு இந்த மக்கள் வாழ்வார்கள். எனவே பஞ்சம் வருவதற்கு முன்பாக செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலத்தில் அடுத்து வரக்கூடிய பஞ்சத்திற்குண்டான அந்த 6 மாத காலத்திற்குண்டான தயாரிப்புகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முன்னறிவிப்பை தான் அல்லாஹு தஆலா இந்த கனவின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறான் என்று சொல்லிவிட்டு மன்னருடைய பதிலை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மன்னர் கேட்டார், அது எப்படி முடியும்? 6 மாத காலம், 1 மாதம் 1 நாள் 2 நாள் 1 மாதம் இருந்தால் நாம் சமாளித்து விடலாமே, அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்திற்கு நாம் எப்படி அதை சமாளிப்பது, எப்படி தயார்படுத்துவது என்று திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபியனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னரிடத்திலே கேட்டார்கள், வஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்ள், உங்களுடைய அந்த செல்வ செழிப்பு மிக்க அந்த ஹசானாக்களுக்கு, அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளுக்கு என்னை நீங்கள் அதிகாரியாக நியமனம் செய்யுங்கள், உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொடுக்கிறேன் என்று நபியனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். வஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்ள், இந்த பூமியினுடைய ஹசானாக்களுக்கு, அரசாங்க பதவிகளுக்கு பொறுப்புதாரியாக என்னை நீங்கள் ஆக்குங்கள், பஞ்சத்தினுடைய காலத்திலும் செழிப்பாக நான் ஆக்கி காட்டுகிறேன் என்று சொன்னார்கள். உடனே மன்னர் நபியனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பூமியினுடைய அந்த பொறுப்பை, அரசாங்கத்தினுடைய முற்றிலுமான எல்லா பொறுப்புகளையும் கொடுக்கிறார். நபியனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செழிப்பான அந்த காலத்தில் பஞ்சம் வரக்கூடிய அந்த 6 மாத காலத்திற்கு உண்டான செழிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான தயாரிப்புகள் ஈடுபட்டார்கள். மக்கள் பஞ்சமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அரசாட்சியை இந்த உலகத்திலே தந்தவர்கள் நபியனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி பல்வேறு விதமான உதாரணங்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அரசாட்சியை குர்ஆன் பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அற்புதமான ஒரு அரசாட்சியை அல்லாஹ் கொடுத்தான். அந்த அரசாட்சி தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவ வேண்டும், பரப்பப்பட வேண்டும் என்று முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கூட இன்றைக்கு விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே போதித்து விட்டு சென்ற அந்த அரசாட்சி என்பது அவர்களுடைய காலம் தொட்டு அவர்களுக்கு பின்னால் ஹிலாஃபத்தினுடைய காலத்திலும் தொடர்கிறது. ஹிலாஃபத்தினுடைய காலகட்டத்திலே வருகிற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு அடுத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் இந்த உமர்? ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய தந்தையினால் ஹத்தாப் அவர்களின் மூலமாக ஒரு காலகட்டத்தில் ஹத்தாப் அவர்கள் தனது மகன் உமரை பார்த்து சொன்னார்கள், உமரே, ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட நீ லாயக்கில்லாதவன் என்று சொல்லப்பட்ட அதே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் மக்கா மதீனாவை சுற்றி பல பாகங்களுக்கும் ஆட்சி பொறுப்பை செம்மையாக நிறைவேற்றிய மாமனிதராக இஸ்லாமிய வரலாற்றிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டினுடைய தேசப்பிதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காந்திஜி என்பவர் கூட இந்த நாட்டை ஆள வருகிறவர்கள், ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள், அண்ணலினுடைய தோழரிலே உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய உமரை போன்று இந்த நாட்டை ஆளுங்கள், இந்த நாடு மேம்படும் என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தை சொல்லிவிட்டு சென்றார். இன்னொரு செய்தியும் அவரை பற்றி சொல்லப்படுவதுண்டு. இந்த வார்த்தையை வெளிப்படுத்தியதனுடைய பின்வழிவுதான் அவருடைய உயிரையே போக்கப்பட வேண்டிய ஒரு நிலை எதிரிகளுக்கு ஏற்பட்டது என்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அது உண்மை எந்த அளவுக்கு என்பது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பிலே தன்னுடைய பதவியை சரியான முறையிலே செய்ததோடு மட்டுமல்ல, தனக்கு கீழ் உள்ளவர்கள் எப்படி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சர் மாநிலத்திற்கே ஒரு கவர்னரை நியமனம் செய்யப்படுகிறதோ,
அதே போல மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் மாவட்டத்தினுடைய தலைமை அதிகாரிகளை கலெக்டர்களை நியமனம் செய்கிறார்களோ, இதே போல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தனக்கு கீழ் பல கவர்னர்களை அவர்கள் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு கவர்னர் தான் சிரியாவின் பால் அனுப்பப்பட்ட ஒரு கவர்னர் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த அபூ உபைதா அவர்களை பற்றி சொல்லப்பட வேண்டுமானால், ஹஜ்ரத் உமர் அவர்கள் நபியினுடைய காலத்திலிருந்து மேலான ஒரு அந்தஸ்திற்கு உரித்தானவர்கள் அபூ உபைதா அவர்கள். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலதுபுறத்திலே அபூ உபைதா அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஒரு குவளையிலே பால் கொண்டு வருகிறார் பெருமானாருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை வாங்கி கொண்டு தான் அருந்துவதற்கு முன்பு தனக்கு வலது பக்கத்தில் இருந்த அபூ உபைதாவிடத்தில் இந்த பாலை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் அபூ உபைதா அவர்கள் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதை தாங்கள் தான் அருந்த வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நான் அருந்துவதற்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் இந்த சபையில் என்னை விட வயதிலே மூத்தவர்கள் நீங்கள், ஆகையினால் இந்த பாலை தாங்கள் தான் அருந்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வயதிலே மூத்தவன் நானாக இருந்தாலும் பொறுப்புகளிலே மூத்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள், எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசுகிற ஆற்றல் படைத்த ஒரு நபியாக தாங்கள் இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் தான் அதை அருந்த வேண்டும் என்று சொல்லி பாலை அருந்துவதற்கு மறுத்து விடுகிறார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய சபைகளில் பல்வேறு நிலைகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெருமைப்படுத்தப்பட்டவர்கள், சிறப்புப்படுத்தப்பட்டவர்கள் தான் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபியினுடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் அவருடைய காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் ஹிலாஃபத் கலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் மன்னராக கவர்னரை அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அபூ உபைதாவை அழைக்கிறார்கள், தோழரே, தாங்கள் சிரியாவின் பக்கமாக கவர்னராக செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே அபூ உபைதா அவர்கள் சொன்னார்கள், யா அமீரல் மோமினீன், எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, நான் பதவிகளை விரும்பாதவன், நான் ஆசைப்படவில்லை, எனக்கு பதவி எதுவும் தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ உபைதாவை பார்த்து சொன்னார்கள், தோழரே, நீங்கள் தகுதிமிக்க ஒரு மனிதராக இருந்து கொண்டு இந்த பொறுப்பை ஏற்கவில்லை என்று சொன்னால் நான் வேறு யாரிடத்திலே இந்த பொறுப்பை கொடுப்பது? உங்களை நான் தேர்வு செய்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் இதற்கு தகுதியானவராக இருக்கிறீர்கள், நீதவானாக இருக்கிறீர்கள், இந்த பொறுப்பை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. அந்த மக்களுக்கு உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் அதிகாரியாகவும் தேவைப்படுகிறார், ஆகையினால் நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்தி விடுகிறார்கள், கட்டாயப்படுத்தி விடுகிறார்கள். அபூ உபைதா அவர்களுக்கு வேறு வழி இல்லை. கலீஃபா அவர்களை வற்புறுத்தி விட்டால், அதை மறுத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல பாவியாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். ஏனென்றால் அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், கட்டுப்படுவதில் தான் அல்லாஹ்வுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும், பொருத்தமும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நிலைகளில் தலைமைக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். உடனே அந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிலாபத்தின் அந்த கவர்னருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிரியாவுக்கு செல்கிறார்கள். சிரியாவிற்கு சென்ற அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் அவர்கள் சொன்னதை போல சிறப்பான முறையில் தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய அமானிதத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரச பதவி என்கிற ஒரு ஆணவம் இல்லாமல், எல்லோரும் நமக்கு கீழ் உள்ளவர்கள் தான் என்கிற ஒரு அகந்தை இல்லாமல், எல்லோருக்கும் நாம் பணிவிடை செய்ய வந்தவர்கள் என்கிற உணர்வோடு ஹஜ்ரத் அபூ உபைதா அவர்கள் அங்கே தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருக்கவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் ஆள பிறந்தவர்கள் அல்ல, அந்த மக்களுக்கு நாம் பணிவிடை செய்ய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வுகள் எந்த மனிதனுக்கு வருகிறதோ நிச்சயமாக அந்த மனிதன் தன்னுடைய பொறுப்பை சரியான முறையிலே செயல்படுத்துவான். அதை இன்றைய அரசியல்வாதிகள் யாரிடத்திலும் நாம் பார்க்க முடியாது. அபூ உபைதா அவர்கள் அதை சரியாக புரிந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, சய்யிதுல் கௌமி காதிமுஹும், ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் அந்த கூட்டத்தவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவன் தான் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸை நல்ல முறையில் அவர்கள் விளங்கி இருந்த காரணத்தினால் மக்களுடைய தேவைகளை எல்லாம் அவர்கள் சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு நாள்
ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ உபைதாவை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்தவர்கள் ஹஸரத் அபூ உபைதா அவர்களை பார்த்து சலாம் சொல்லிவிட்டு வாருங்கள் உங்களுடைய வீட்டிற்கு போவோம் என்று சொன்ன பொழுது ஹஸரத் அபூ உபைதா அவர்கள் கலீஃபாவை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு போகிறார்கள். வீடு எப்படி இருந்தது? இன்றைய போல அரசாங்க பதவியிலே உள்ளவர்கள் சாதாரணமான வார்டு மெம்பரா இருந்தால் கூட இன்றைக்கு ஒரு நாள் அல்லாவிட்டால் அந்த அவருடைய பதவி காலத்திலேயே சாதாரணமான குடிசை வீடுகளாக இருந்தது பல மாடி அடுக்குகள் கொண்ட வீடாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இது கவுன்சிலர் என்பதற்கு மாத்திரமல்ல, யாரும் யாரையும் வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடாது. ஒரு கட்சியினுடைய நகர செயலாளராக இருந்தால் கூட அவர் இன்றைக்கு மேம்பட்ட இடத்திலே அவர் போய்விடுகிறார். காரணம், அவரிடத்திலே பல்வேறு நிலைகளிலே பணம் பட்டுவாடாக்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அவர் பயன்படுத்துவதற்கு பகரமாக தன்னை வளப்படுத்திக் கொள்கிறார். அது வேறு விஷயம். இன்றைக்கு சாதாரணமான ஒரு மனிதனுடைய ஒரு நிலை பார்க்கிறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிலையை அன்றைய காலகட்டத்திலே சஹாபாக்களிடத்திலே பார்க்க முடியவில்லை. ஹஸரத் உமர் அவர்கள் ஏதோ ஒரு நல்ல நிலையில் தான் தன்னுடைய கவர்னர் இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு தான் ஹஸரத் அபூ உபைதாவினுடைய வீட்டிற்கு போனார்கள். வீட்டிற்கு போனால் வீட்டினுடைய நிலையை பார்த்து ஹஸரத் உமர் அவர்களை கண்ணீர் வடித்து விடுகிறார்கள். அந்த நிலையில் தான் அவர்களுடைய வீடு இருக்கிறது. சாதாரணமான ஒரு குடிசை வீடு, பேரித்த மர ஓலைகளால் பிணையப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டினுடைய தரை கூட பூசப்படாமல் கல்லும் மண்ணும் நிறைந்த ஒரு பூமியாகத்தான் அங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தரையை பார்த்த உமர் அவர்கள் வீட்டினுடைய பல பாகங்களை, வீட்டிலே சின்ன அறை போன்று இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய எல்லா பாகத்தின்பாலும் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார்கள். பார்த்தால் அங்கே என்ன தொங்கிக் கொண்டிருக்கிறது? யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு ஆயுதம் ஏந்துவதற்காக வேண்டிய ஒரு வாளை அவர்கள் தொங்கவிட்டு இருக்கிறார்கள். குதிரையிலே செல்வதற்காக வேண்டி சேனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பொருளும் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு கிளாஸ், ஒரு தட்டு போன்ற ஒன்று பொருள்கள் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஹஸரத் உமர் அவர்கள் அபூ உபைதா அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா அபா உபைதா, அபூ உபைதாவே, லவ் இத்தகல்த மதான், உமக்கு தேவையான சில பொருட்களை கூட நீ தேர்வு செய்து கொள்ள கூடாதா என்று கேட்கிறார்கள். உன்னுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு கூட நாம் சொல்வோம் அல்லவா, தட்டுமுட்டு சாமான்கள் என்று சொல்லுகிறோமே, அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட நீங்கள் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள கூடாதா என்று ஹஸரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட மாத்திரத்தில் ஹஸரத் உமர் அவர்களுக்கு அபூ உபைதா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா அமீருல் மோமினீன், அமீருல் மோமினீன் அவர்களே, இன்ன ஹாதா யுபல்லிகுனா அல் மகீல். அற்புதமாக சொன்னார்கள். இன்ன ஹாதா யுபல்லிகுனா அல் மகீல். இந்த நான் வைத்திருக்கக்கூடிய, நான் தங்குகிற இந்த பூமி இருக்கிறதே, இந்த இடம் இருக்கிறதே, இந்த இடம் என்பது ஒரு களைப்பாறுகிற ஒரு இடம். நான் பொறுப்பு கொடுக்கப்பட்டு மக்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா பணிவிடைகளையும் முடித்துவிட்டு நான் என்னுடைய பணிக்கு இடையிலே சில நேரம் ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி ஒரு சிறிய பகுதி தேவைப்படுகிறது. அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இந்த இடம் பொருத்தமானது, இதுவே போதுமானது. இன்ன ஹாதா யுபல்லிகுனா அல் மகீல். மகீல் என்று சொன்னால் களைப்பாறுகிற ஒரு இடம் என்று அதற்கு பொருள். நான் களைப்பாறிக் கொள்வதற்கு இந்த இடம் போதும் என்று அவர்கள் ஒத்த வார்த்தையில் சொன்னாலும் கூட அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. என்ன தெரியுமா உமர் அவர்களே, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழப் போகிறவர்களும் அல்ல. இந்த உலகத்திலே சில காலம் வாழப் போகிறோம். அந்த சில காலம் வாழ்வதற்கு இந்த ஒரு சிறிய இடம் ஓய்வெடுப்பதற்கு போதுமானது. நமக்கு நிரந்தரமான இடம் நாளை மறுமைதான். அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டிதான் என்னை நான் தயார்படுத்திக் கொள்கிறேனே தவிர இந்த உலகத்தினுடைய தேவை, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த உலகத்திலே அத்தியாவசியத்திற்கு ஏற்ப இன்னும் அளவுக்கு அதிகமான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நாளை மறுமையில் தான் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தேவை. எல்லா வகையான சகலவிதமான வசதி வாய்ப்புகளும் எனக்கு அந்த நாளில் தான் தேவை. எனவே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த இடம் எனக்கு போதுமானது என்று ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொல்லுகிறார்கள்.
அந்த வார்த்தையை கேட்டு ஹஜ்ரத் உமர் அவர்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். வடித்து விட்டு சொன்னார்கள், என்னுடைய ஹிலாபத்தின் கீழே இப்படிப்பட்ட சிறப்பாக பணி செய்யக்கூடிய அதிகாரிகளை நான் பெற்றிருக்கிறேனே, இந்த அளவிற்கு இறை அச்சத்தோடு வாழுகிற வாழ்க்கை நடத்துகிற மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான அரசியல்வாதிகளை நான் பெற்றிருக்கிறேனே என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தோஷப்பட்ட வரலாறை அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திற்கு பறைசாட்டுகிறார்கள். எனவே அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்லிக்கொண்டு காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் அந்த ஒரு நிலையில் நாம் சொல்லிக்கொண்டு அதை விட்டு நம்மை நாம் அப்புறப்படுத்திக் கொண்டோமே ஆனால் நிச்சயமாக ஆளுகிற வர்க்கத்தில் அந்நியர்கள் ஏறிவிட்டார்கள் என்று சொன்னால், ஆளுகிற வர்க்கத்திலே அந்நியவர்கள் அங்கே அந்த நாற்காலிகளிலே அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால், இப்பொழுது எப்படி நாம் எல்லாம் ஒருதலை பட்சமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, இப்பொழுது எப்படி நாம் ஒருதலை பட்சமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, இன்னும் வருகிற காலங்களில் ஒட்டுமொத்தமாக நாம் ஓரங்கட்டப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அரசியல்வாதிகளால் பல்வேறு நிலையிலே அரசாங்கத்தின் மூலமால் நாம் எல்லாம் இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு இஸ்லாமியன் தூக்கு தண்டனை அவன் நிர்ணயிக்கப்படுகிற பொழுது அதிலே எல்லோரும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமரையே கொண்டவர்கள் தூக்கிலிருந்து பாதுகாக்கப்படுகிற பொழுது, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு சமூகத்தின் பால் மாத்திரம் ஏன் இந்த அரசாங்கங்கள் தலை சாய்த்துக் கொண்டிருக்கிறது, ஒரு சமூகத்தை மாத்திரம் ஏன் இந்த அரசாங்கங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் தெரியவில்லை. ஆனால் இதே நிலைப்பாடுகள் இதற்கு முன்பு யாருக்குமே தெரியாமல் இன்றைக்கு பல்வேறு முஸ்லிம்கள் இன்றைக்கு தூக்கிலிடப்பட்டார்களே, இன்றைக்கும் கூட கோயம்புத்தூர் சிறைச்சாலையிலே விசாரணை கூட இல்லாமல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே வாடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மீது கருணை காட்டுவதற்கு எந்த அரசியல் தலைவர்களும் வரவில்லையே. ஆனால் ஏதோ ஒருவனை, இந்த நாட்டினுடைய பிரதமரையே கொண்டவனை விடுதலைப்படுத்தியதற்காக வேண்டி விடுதலைப்படுத்த முடியவில்லை, இன்றைக்கு அதற்கு தடை ஏற்பட்டு விட்டது, அந்த அறிவிப்பை செய்ததற்காக வேண்டி ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் வரிந்து கட்டுக்கொண்டு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்களே. ஆனால் ஒரு சமூகம் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு சமூகம் அநீதியால் அங்கே அழிவுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றி யாரும் வாய் திறக்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சகோதரர்களே ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த நாட்டை யார் ஆள வந்தாலும் சரி முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். எனவே கரைபடிந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். வார்டுகளிலும் சரி, நகராட்சிகளிலும் சரி, நம்முடைய பகுதிகளிலும் சரி, பொறுப்புகளை கையில எடுங்கள், பொறுப்புகளை கையில எடுங்கள். உலகத்தினுடைய சுகபோகங்களுக்கு உங்களை ஆளாக்கி விடாதீர்கள். எல்லோருடைய தேவைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, சய்யிதுல் கௌமி காதிமுஹும், ஒரு கூட்டத்தினுடைய ஒரு தலைவன் அந்த கூட்டத்திற்கு பணிவிடை செய்யக்கூடியவன் என்று சொன்னார்களே. அந்த உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்துவோம். நிச்சயமாக ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் வரும், எல்லாம் நம் கைவசம் ஆகக்கூடிய ஒரு காலம் வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட சரியான ஒரு தலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உண்டாக்க வேண்டும். இன்னும் காலம் கடந்தும் கூட பல பிரிவுகளின் அடிப்படையிலே, பல அமைப்புகளின் வெறியிலே நாம் பிரிந்து போய்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தை அழித்த குற்றம் எல்லோருக்கும் சாரும். அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையை விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. உலகத்திலே சந்தோஷமாக வாழ்ந்து மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து ஒருவருக்கொருவர் நேசத்தோடும் பாசத்தோடும் வாழுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நமக்கு மத்தியிலே எந்த விதமான கசப்புணர்வும் வெறுப்புணர்வும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து இந்த சமூகம் என்று வருகிற பொழுது எல்லா அமைப்புகளையும் தாண்டி, அமைப்பினுடைய வெறிகளையும் தாண்டி சமுதாய உணர்வு என்கிற ஒரு நிலையில் யாராவது ஒருவரின் கீழ் தலைமைக்கு கீழ் இணையக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.